Welcome back our channel. This is our literature channel. நம்ம பார்க்க போற டாபிக் டிவைன் காமெடியில் இருக்கிற தேர்ட் பார்ட்டான பேரடைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஃபெர்னோ பர்காட்டோரியோங்கிற 2 பார்ட்டுக்கும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேரடைஸோங்கிற இந்த செக்ஷனை பார்க்கலாம். ஓகே, வாங்க பேரடைஸுக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டான்டியும் வர்ஜிலும் எது வரைக்கும் வந்திருக்காங்க? எஸ், பர்கேட்டோரியா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ பாரடைஸோடைய என்ட்ரன்ஸ்ல நிற்கிறாங்க. ஸோ இந்த பாரடைஸை பார்த்தோம் அப்படின்னா பாரடைஸ் தான். ஸோ அந்த பாரடைஸ் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 9 ஸ்பேர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெல் இன்ஃபெர்னோ பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டெரஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது பர்கேட்டோரியா வந்து சர்க்கிள்னு டெரஸ்னு சொல்லியிருப்பாங்க. பாரடைஸை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்காங்கன்னா பர்காட்டோரியாவில் தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம வர்ஜில் வந்து டிஸப்பியர் ஆகிடுறாரு. ஸோ அங்கே பெட்ரைஸை மீட் பண்ண விட்டுட்டு வர்ஜில் வந்து டிஸப்பியர் ஆகிடுறாரு. இதுக்கப்புறம் பெட்ரைஸ் தான் வந்து நம்ம டான்டியை வழி நடத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாரடைஸ் வரணும் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ரிவர் இருக்கும், லெத்தி அப்படிங்கிற ரிவர். ஸோ அதன் வழியாக வராங்க. அப்படி அங்கே வரச்சே தான் வர்ஜில் அந்த ரிவர்லேயே டிஸப்பியர் ஆகிட்டு அதுக்கு பதிலாக பெட்ரைஸ் அப்பியர் ஆகுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் தி ப்ரொட்டகானிஸ்ட். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துல லாஸ் பண்ணிடுறாரு. பெட்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷி இஸ் வெரி நாலேஜபிள். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். ஸோ அவங்க என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி டான்டி வந்து நம்பக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த லெத்தி அப்படிங்கிற அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறச்சே டான்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா தூங்கிடுவார். ஸோ இவர் எழுந்திருக்கிற போது பெட்ரைஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இந்த பாரடைஸ் ஓவர் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணும், ரைட் பண்ணணும். இதை பற்றி நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உன்னுடைய ரைட்டிங்கில் நீ எழுதி பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ ரிட்டர்ன் அர்த்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே நடந்தது, நீ பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே மெட்டில்டா அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நிற்கும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பெட்ரைஸ் அதுக்கப்புறம் டாண்டி 2 பேர் வந்தாங்களே அந்த ரிவர் வழியா, அதையும் அந்த ஈனோ அப்படிங்கிற ரிவரையும் வந்து ஈனோ அப்படிங்கிற ரிவர் பார்த்தோம் அப்படின்னா பாரடைஸோடைய என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஈஸியா பெட்ரைஸ் பிளஸ் டாண்டி 2 பேரும் பாரடைஸுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேரா இருக்கிறது மூன். ஸோ அந்த மூணுக்குள்ளே போனதுக்கப்புறம் பெட்ரைஸ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டான்டி கிட்ட இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத பெட்ரைஸ் வந்து நம்ம டான்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூன் தான் வந்து இங்கே இருக்கிற சோல்ஸ் எல்லாரோட சோல்ஸுக்கும் ஒரு ஹோம், வீடு மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து உங்களுடைய சபதங்கள்லாம் புரோக் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்பேர் என்ன அப்படின்னா பெட்ரைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த யூனிவர்ஸோடைய ஸ்ட்ரக்சர். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெர்குரிக்குள்ளே போகிறாங்க. டான்டி அண்ட் பெட்ரைஸ் யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்டினியன் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவர் யார் அப்படின்னா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்டினியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்ஷியன் ரோம் இருக்கு இல்லையா, அதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து டான்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்பேர் பார்த்தோம் அப்படின்னா சன்னுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற ஒரு ஸ்பேர். ஸோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா குட் டீட்ஸ் ஃபார் ஃபேம் அண்ட் க்ளோரி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ ஸோ அது வந்து சீக்கிரமாக நம்மளுடைய இப்போ நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம பாப்புலர் ஆகலாம், ஃபேம் ஆகலாம் அப்படிங்கிறத இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் யூனிவர்ஸோடைய ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. செகண்ட் ஜஸ்டினியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ரோம் உடைய ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தேர்ட் ஸ்பேர் பார்த்தோம் அப்படின்னா வீனஸ். ஸோ இங்கே வந்து சார்ல்ஸ் மேட்ரல் ஆஃப் அன்ஜோ அப்படிங்கிற ஒரு பர்சனை டான்டி பார்க்குறாரு. ஸோ ஹீ டாக்ஸ் டு டான்டி. இவர் என்ன பற்றின விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னா, டான்டி கிட்ட இந்த சொசைட்டியல் டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த சொசைட்டியில் வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம இந்த இம்ப்ரூவிங் இட்ஸ் ஃபங்க்ஷன்
ஸோ பீப்புளுடைய டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சில பீப்புள்ஸ் எப்படி வந்து லோ கிளாஸில் இருக்கிறாங்க, ஹை கிளாஸில் இருக்கிறாங்க, புவராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சொசைட்டிக்கல் டைவர்சிட்டியை பற்றி நம்ம சார்ல்ஸ் மார்ஷல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஜான்சி கிட்ட. அடுத்தது ஃபோர்த் ஸ்பேர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சன். ஃபோர்த் ஸ்பேர் என்ன அப்படின்னா சன். ஸோ இங்கே வந்து செயின்ட் தாமஸ், ஸோ அவரு கூட ஒரு 11 சோல்ஸ் வந்து ஜான்சி கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம அர்ஜென்ட்டா ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா, சில ஹாஸ்டில ரொம்ப அவசரமா வந்து இப்போ ஏதோ ஒரு பஞ்சாயத்து நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப அவசரமா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவேர் பண்றத பத்தி வந்து செயின்ட் தாமஸ் அவரு கூட ஒரு 11 சோல்ஸ் இருக்கு, ரெண்டும் சேர்ந்துட்டு நம்ம டாண்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்தது 5th வந்து ஹெவனுடைய ஸ்பேர் என்னன்னா மார்ஸ். ஸோ இங்க வந்து இந்த வாரியர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்க வார் பண்ணும்போது இறக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து கடவுள் மேல ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல காக்ஷியா கெய்டா அப்படிங்கிற ஒரு வாரியரை மீட் பண்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ ஃப்ளோரன்டைன்ஸ் உடைய பாஸ்ட பத்தி, நோபல் பாஸ்டா ஃப்ளோரன்டைன்ஸ் அப்படிங்கிறவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல ஃப்ளோரன்டைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சிட்டி. ஸோ அங்க நடக்கக்கூடிய அந்த ஜேர்னியை பத்தி, அந்த சிட்டிசன்ஸ் பத்தி, ஏன்னா வாரியர்ஸ் மேபி, ஸோ அங்கிருந்து நிறைய வாரியர்ஸ் போயிருக்கலாம். ஸோ அந்த சிட்டியை பத்தி நம்ம காக்ஷியா கெய்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது 6th ஸ்பேரா இருக்குது ஜூபிட்டர். ஸோ இங்க என்ன அப்படின்னா, கிங்ஸ் வந்து அவங்களுடைய ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை பத்தியான டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல இருக்கு. ஒரு பெரிய ஈகிள் வந்து டாண்டி கிட்ட பேசுது. இந்த கடவுளுடைய ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த கடவுளுடைய ஜஸ்டிஸ் பத்தியும், கடவுள் வந்து அந்த ரூல்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவரு சொல்லிட்டு சச் இந்த கான்ஸ்டாண்டின், அதுக்கப்புறம் ட்ரோஜன் வார்லாம் நடந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கிங்கோடைய, அதாவது ராஜாக்களுடைய ஜஸ்டிஸை பத்தி அந்த ஒரு பெரிய கழுகு ஈகிள் வந்து டாண்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது 7th ஸ்பேர் வந்து சாட்டன். இது வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் ஒரு கோல்டன் ஒரு தங்க ஏணி இருக்கும், அந்த ஏணில ஏறின மாதிரியும் இறங்கின மாதிரியுமே இருந்துட்டு இருப்பாங்க. அங்க செயின்ட் பீட்டர் டேமியன் அப்படிங்கிற ஒரு லெக்சரர் மீட் பண்றாரு. அவர் யார் அப்படின்னா ஒரு கிளர்ஜ். ஸோ அவர் வந்து இந்த கரப்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள பத்தியான மாரல் ஸ்டோரியை வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு சாட்ரன் அப்படிங்கிற ஸ்பேர்ல. அடுத்தது 8th லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ். இங்க வந்து ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ ஜான்டி பெட்ரைஸ் வந்து இந்த இடத்துல வெர்ஜின் மேரி. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பைபிள் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ஆடம்ஸ், ஜான், பீட்டர், ஜேம்ஸ், ஸோ இந்த மாதிரியான பைபிள்ல வர கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பாக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஹெவன்லயும் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் இல்லையா, அதை பத்தியான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது 9th ஸ்பேர்ல பிரீமியம் மொபைல் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்பேரை. ஸோ இது வந்து காடோடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இது மூலமா தான் அதுக்கு கீழே இருக்கு இல்லையா ஸ்பேர்ஸ், அது எல்லாத்தையும் வந்து காட் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல தான் ஏஞ்சல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெட்ரைஸ் இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா டாண்டி கிட்ட, ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, ஏஞ்சல்ஸ் வந்து எப்படி இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஹையஸ்ட் பிளேஸ். ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கிற ஸ்பேர்லயே, அதாவது ஹெவன், இதுதான் ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னா சான்சி பிகம்ஸ் கவர்ட் இன் லைட். ஸோ அதுக்கப்புறம் சான்சி வந்து ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ அங்கிருந்து காடை வந்து பார்க்கறதுக்கு அவரை அலோவ் பண்றாங்க. ஸோ அந்த வெளிச்சம், அந்த லைட் மூலமா காட் வந்து ஹோலி ட்ரினிட்டியில இருக்கிறதா சொல்லப்படுது.
ஹோலி ட்ரினிட்டியில் இருக்கிற காடை நம்ம டான்ஜி அங்கிருந்து பார்க்கறாரு. ஸோ அதோட இந்த ஜேர்னி வந்து எண்ட் ஆகுது. டான்ஜி அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றாரு, காட்ஸ் லவ் இஸ் எட்டர்னல், கடவுளுடைய அன்பு என்னைக்குமே அழியாதது. ஸோ இப்போ அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மிஸ்ட்ரி ஆஃப் இன்கார்னேஷன் அப்படின்ட்டு. இதோட இந்த பாரடைஸோ முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.